வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் தான் கிறிஸ் கார்ட்னர். இன்னைக்கு அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 5. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1954 அமெரிக்காவில் மில்வாக்கின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் தான் கிறிஸ் கார்ட்னர் பிறக்கிறாரு. அவரோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்பனேஜில் தான் வளர்றாரு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை அமெரிக்காலேயே முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு மிலிட்ரி மெடிக்கல் கேம்பில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேயே ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு மெடிக்கல் லேபில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த லேபில் ஸ்கேனு எக்ஸ்ரே மிஷின்ஸை பற்றி நிறைய கற்றுக்கிறாரு. ஸோ அங்கே இருந்து தான் அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்கேன் மிஷினை வாங்கி விற்றா நிறைய காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு சேல்ஸ்மேனாகவே மாறிடுறாரு. கொஞ்சம் மிஷின்ஸ் செல் ஆகுது, பட் அதோட நிறைய மிஷின்ஸ் வீட்டில் சும்மா தான் இருக்குது. ஸோ அப்போது இவருக்கு கல்யாணம் ஆகி 5 வயசில் ஒரு பையனும் இருக்கிறான். சேல்ஸ் நடக்கலை, காசும் இல்லை. இதனால் வாடகை வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாமல் வெளியே அனுப்பப்படுறாங்க. அண்ட் அவரோட ஒய்ஃபும் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. தான் சின்ன வயசில் பட்ட கஷ்டம் அவரோட பையனுக்கும் இப்போ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மிஷின் விற்கிற வேலையை பார்க்குறாரு. மிஷின்ஸும் விற்க மாட்டேங்குது, தங்கறதுக்கு இடமும் இல்லை. அதனாலேயே நிறைய டைம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஈவன் பப்ளிக் ரெஸ்ட் ரூமில் கூட தங்குற நிலமை வருது. எப்பயும் போல் இந்த மிஷின்ஸ் விற்கிறதுக்காக தெருவில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரெட் ஃபெராரி இவரை நோக்கி வருது. இந்த ஃபெராரியிலேருந்து ஒரு பெரிய பணக்காரர் இறங்குறாரு. அண்ட் அவரை பார்த்து இவர் நீங்கள் என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்குறாரு. அவரும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு. இவரும் எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு. அண்ட் அந்த ஸ்டாக் புரோக்கரும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது விதமாக அவரோட கம்பெனியிலேயே இவருக்கு ஒரு இன்டர்வியூவை அரேஞ்ச் பண்ணுறாரு. இவரும் அந்த இன்டர்வியூவை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூலையும் பாஸ் ஆகுறாரு. கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு சம்பளமும் வாங்காமல் இன்டர்னாக வேலை பார்க்குறாரு. இப்படி டெய்லி இந்த வேலையை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண அவருக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. அண்ட் அன்னையிலேருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் வருஷத்துலேயே இவரோட நேம்லேயே ஒரு brokerage கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவரோட லைஃப் ஸ்டோரியை வச்சு தான் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்ற ஒரு படத்தையும் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $60 மில்லியன்.